Taste the Daily. அண்மை செய்தி. விருத்தாச்சலத்தில் இருந்து கடலூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து ஊமங்கலம் கிராமம் அருகே சென்றபோது திடீர் நெஞ்சுவலியால் ஓட்டுநர் மயக்கமடைந்ததால் தாறுமாறாக ஓடிய அரசு பேருந்து மேம்பாலத்தில் மோதி விபத்துக்குள்ளானதில் 5க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இவ்விபத்து குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தமிழர் தளபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் தமிழர் தளபதி, கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக சுரேஷ், கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பேருந்து நிலையத்திலிருந்து சற்று நேரத்திற்கு முன்பு பயணிகளை ஏற்றிக்கொண்டு புறப்பட்ட 219 என்ற தடம் எண் கொண்ட அரசு பேருந்து கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அவ்வாறு சென்று கொண்டிருந்த அந்த அரசு பேருந்து அரசக்குடி கிராமத்தை சேர்ந்த முருகன் என்ற ஒரு ஓட்டுநர் ஓட்டி வந்துள்ளார். இந்நிலையில் ஒரு சற்று நேரத்துக்கு முன்பு அந்த நெய்வேலி அருகே உள்ள அந்த ஊமங்கலம் வேப்பங்குறிச்சி கிராமம் அருகே அந்த பேருந்து சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநர் முருகனுக்கு திடீரென மயக்கம் அடைந்துள்ளார். மயக்கமடைந்து அந்த டிரைவர் சீட்டிலே சரிந்து விழுந்துள்ளார். இதனால அரசு பேருந்தானது கட்டுப்பாட்டை இருந்து ரோட்டில் தாறுமாறாக ஓடி மேம்பாலத்தில் உள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானது. இதனால் பேருந்தில் இருந்த பயணி ஒருவர் பேருந்திலிருந்து தூக்கி வீசப்பட்டு மேம்பாலத்தின் கீழே விழுந்துள்ளார். மேலும் இந்த பேருந்தில் பயணம் செய்த அந்த பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் உடனாக அந்த விபத்தில் சிக்கிய அந்த பயணிகளை ஓட்டுநர் உட்பட அந்த பயணிகளை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக தற்போது விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவத்தால் தற்போது இந்த விருத்தாச்சலம் பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து ஊமங்கலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது இந்த அரசு பேருந்துகளை ஓட்டிச் செல்லக்கூடிய அந்த ஓட்டுநர்களுக்கு அதிக அளவில் பணிச்சுமை இருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு போதிய ஓய்வு கொடுக்கப்படுகிறதா அல்லது அவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுகிறதா என்பது முற்றிலுமாக கேள்விக்குறியாக உள்ளது. அவ்வாறு இந்த அரசு பேருந்து ஓட்டுநர்கள் ஓய்வு கொடுக்காமலும் அவங்க பணிச்சுமை காரணமாக இந்த விபத்து நடந்திருக்கலாம் என்று பேருந்தில் பயணம் செய்த பயணிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இது குறித்து இந்த ஸ்டாலின் அரசின் போக்குவரத்து நிர்வாகம் அந்த பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கு உடல் தகுதி நல்ல முறையில் உள்ளதா என்று மருத்துவ பரிசோதனை செய்துவிட்டு பேருந்துகளை இயக்க வேண்டும் என்பதுதான் பயணிகளின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது. சுரேஷ், கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழர் தளபதி.